அன்பு நண்பர்கள், அருமை தோழர்கள், நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க 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 வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. புரட்டாசி மாதத்தில் இந்த தனுசு மாதத்தினுடைய பலன் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்தினுடைய பலனும் சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம பார்க்குறோம். சுக்கிரனுடைய பயிற்சி, புதனுடைய பயிற்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனுடைய வரிசையில் ராசியாதிபதியான குரு பகவான் இந்த மாதத்தினுடைய 23ஆம் தேதிக்கு பிறகு வக்கர நிலையில் வருகிறார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இந்த புரட்டாசி 23 நாள் வரைக்கும் உங்கள் ராசியாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். உங்கள் ராசியாதிபதி அமர்ந்த பாவாதிபதி நீச்சஸ்தானத்திலிருந்து இப்போ ஆட்சி பெறப்போகிறார் அப்படின்னு பேர். தொழிலில் ஏற்றம் பெறக்கூடிய ஒரு மாதம் சார். புரட்டாசி 2லே சுக்கிரன் வலுப்பெற்றுட்டார். லாபாதிபதி வலுப்பெறுகிறார். 6ஆம் அதிபதி அவரே தானே. பிறருடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து அடையும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிறருடைய பணம் உங்களுடைய பெட்டிக்கு வந்து போகும், அதுவும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திடீர் யோகங்கள் வரும், அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. லாபங்கள் 2 மடங்காக வரும் அப்படின்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தருடைய பணத்தை எடுத்து நம்ம முதலீடு ஆக்கி நம்ம லாபத்தை தனியாக எடுத்து அவருடைய பணத்தை கொடுத்துட்டு அது நம்மளுக்கு லாபம் தானே, நம்மளுடைய முதலீடு எதுவுமே இல்லை தானே. ராசியாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி நிலை பெறும்போது உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ராசி வலுப்பெறுவதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டியதான். 2ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறாரு. அது 3ஆம் அதிபதி ஆச்சு. 3ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி வக்கரம் படுறதுனால வருமானங்கள் தடைப்படுதா? நான் சொல்ல காவந்து பண்ண முடியலையா? அப்போ தினம் தினம் வருமானம் பண்ணுறதுல ஏதாவது இன்னும் நிறைய கடன் மேல் கடன் ஆகுதா? வட்டிக்கு மேலே வட்டி ஆகுதா? ஆரம்ப படிப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடையாகுதா? குடும்பம் அமைவதற்கு நீண்ட நாள் எடுத்துக்கிறோமா? இந்த சனி வக்கர வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்களா சார். இந்த 2 கேள்விக்கு உண்டான பதில்கள் அத்தனை உங்களுக்கு கிடைச்சிரும். நவ கிரகத்திலே ஏதோ ஒரு கிரகங்கள் தீமையை செய்தாலும் இன்னொரு கிரகங்கள் அந்த தீமைக்கு உண்டான மாற்று நல்பலன்களை செய்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திரைகடல் ஓடி திரவியம் தேடு என்பதற்கு போல சஷ்டாசிரம ஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறாரு. ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த ஃப்ளைட்லாம் டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டூரிஸ்டம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், கைடர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், சுற்றுலாத்தல விரும்பிகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள், விவசாயத்தில் பணப்பயிர்கள் ஈடுபாடு பண்ணுறவங்க, இந்த விவசாயத்தில் ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க பாருங்கள், ஆப்பிள், இந்த மாதிரி ஒரு யூனிக்கான விஷயங்கள். ஆமாம், இந்த பணப்பயிர்கள் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு எல்லாமே இந்த மாதம் அலாவித வருமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். காதல் திருமணம் இங்கே வெற்றி பெறுமா அப்படின்னா 100% வெற்றி பெறும். ஆமாம், 5, 7, 2 பாவாதிபதிகள் எப்பொழுதுமே ஒன்று சேர்ந்தாலே அது காதல் திருமணம் தான் அப்படின்னு சொல்லலாம். தெரிந்த நபர், அறிந்த நபர், ஏற்கனவே நண்பர்களாக இருந்து மனைவியாகக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்றோட ஒன்று தான்பா இருந்தது, எல்லா விஷயத்திலும் நம்ம கூட தான்பா இருந்தது, எங்கள் அத்தை பொண்ணு தான், எங்கள் அக்கா பொண்ணு தான், எங்கள் மாமன் பையன் தான் அப்படின்ற மாதிரி உறவு முறைகளில் திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அருமையாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழில் சார்ந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும், வண்டி வாகனம் சார்ந்த கடன் கிடைக்கும், வீடு மனை சார்ந்த கடன் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கடன்கள் அடைவு பெறணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா அப்படின்னா, இந்த கடன் நம்ம கூட ஒரு பார்ட்டு தான், அது இந்த குரு பயிற்சி வரைக்கும் நம்ம நிதானமாக தள்ளி போகிறது நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். உங்களுடைய பாக்கியாதிபதியான சூரிய பகவான் இப்போது 10ஆம் இடத்துல பயணிக்கிறார். ஏன்னா இது நாள் வரை கேது 10ல் தன்னிச்சையாக இருந்தார். எப்போதுமே ஒரு கிரகம் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய காலகட்டத்தை விட கூட்டு கிரக சேர்க்கை அதனுடைய பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாக்கியாதிபதி 10ல் சொல்லும்போது தொடர்ச்சியாக தொன்று தொட்டு பூர்வீக சார்ந்த தொழில், பரம்பரை சார்ந்த தொழில், என்னுடைய கொள்ளு தாத்தா செஞ்சார், தாத்தா செஞ்சார், என்னுடைய அப்பா செஞ்சாங்க, இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரை தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த சூரியன் கண்ணில் இருக்கிற வரைக்குமே மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய
தொழிலால் ஏற்றம் மிகும், தொழிலில் வெற்றி, அலாவிதே வெற்றி பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் தொழிலில் அமையக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். இது நிரந்தரமாக இருக்கும். இந்த மாதத்தில் மட்டும் சைன் பண்ணிவிட்டு போகிறதுலாம் கிடையாது. நிரந்தரமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த மாதத்தில் உங்கள் தொழில் அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக சொல்லிடலாம். என்ன லாபாதிபதி ஆட்சி வர்றார், விரையாதிபதி 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஏதோ ஒரு நண்பன் வெளிநாட்டுக்கு கூட்டின்னு போகிறான், வாடா மாப்பிள்ளை டூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த வகையிலையும் கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சார், ஒரு வருமானம் வருதுன்னுக்குள்ளே கொஞ்சமாவது நமக்காக செலவு பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. நம்ம எப்போவுமே ஒரு மிஷினரியாக இருக்கிறத காட்டில் நமக்குன்னு சில ரிலீஃப்கள் தேவைப்படுது இல்லையா? அந்த சில ரிலீஃப் எடுக்கும்போது தான் இன்னும் வேகமாக நாம் ஒரு வேலையை செய்ய முடியும். அதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களை இந்த மாதம் தேடி வரும். தொலைதூர பயணங்களும் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நீண்ட நாள் நண்பனை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதத்தில் திருமண யோகங்கள் உண்டு, வண்டி வாகன வளர்ச்சிகள் உண்டு, எதிர்பார்த்தாத ஒரு பெரிய கடன் உங்களுக்கு அடைவு பெறப்போகிறது, பரம்பரை தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லது, ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைகள் ஆரம்பிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். தொழில் ரீதியான மாற்றங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு, வளர்ச்சிகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பித்தளை உலோகம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, ஏன்னா குறிப்பாக இந்த உலோகம், இந்த செப்பு, பித்தளை, ஈயம், இந்த மாதிரி வணிகம் பண்ணுறவங்க, ஆமாம், இந்த மாஸ் ப்ரொடக்ஷனில் தயாரிக்கிறாங்க. இந்த குத்து விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அம்மன் விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷனில் தயாரிப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரே பொருளை லட்சக்கணக்கில் தயாரிக்கக்கூடியவர்கள், அது எந்த துறையாக இருந்தாலும் அது மாஸ் ப்ரொடக்ஷன் பேர். இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் ஏக வளர்ச்சி இந்த மாதத்தில், புரட்டாசி மாதத்தில். இந்த தனுசு ராசி நேயர்கள் இன்னும் உங்களுடைய உயர்வுகளை பெருக்கிக் கொள்ள பூலோகநாதர், உலகளந்த பெருமாள் அப்படின்னு பேர். பூலோகநாதர்னு சொல்லலாம், உலகளந்த பெருமாளும் சொல்லலாம், பூமிநாதன் அப்படின்னு கூட சொல்லலாம், வராக பெருமாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் இந்த வராக பெருமாளினுடைய அவதார, திருமேனி அவதாரத்தை தரிசனம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி எடுத்துக்கோங்க. வாழ்க 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 வளமுடன். ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் என்பது கிரக சஞ்சாரங்களை கொண்டும், கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகளை கொண்டும், காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் கிரகத்தினுடைய நகர்வுகளை பொறுத்து தான் நம்ம பார்க்குறோம். ஒரு கிரக அதிபதி எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கார், என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார், அவர் நட்சத்திர அதிபதி என்ன, ஜென்ம நட்சத்திராதிபதி எந்த பாவகத்தில் இருக்கார், அவர் எந்த காரகத்தில் இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பலன்கள் மட்டுமே முழுமையான பலன்களை கொண்டு செல்லும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி நின்ற அதிபதி யார், அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் யார், அவர் ஆட்சி பெற்றிருக்காரா, நீச்சமாக இருக்காரா, அப்போ ஒரு நீச்ச கிரகத்தின் மீது உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி பயணிக்கிறாரா, அப்போ கோச்சார கிரகங்களினுடைய பரிகாரம் என்ன, குரு வந்தால் மட்டும்தான் பரிகாரம். அப்போ நமக்கு என்னைக்கு பிராப்தம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை உயர்த்திக்கலாம், இப்படி பலதரப்பட்ட கேள்விக்கு பதில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய தீர்வு மட்டுமே. ஆமாம், உங்கள் ஜனன ஜாதகத்தினுடைய தீர்வை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு வணங்கக்கூடிய உமைவல் அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சகல வெற்றிகளையும் தருவாள் என்பதனுடைய வாக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. ஆனந்த வணக்கம். வாழ்க வளமுடன்.